Hello all, welcome to Veranda IAS. It's a month and little more than a month is left for the prelims 2026. So students usually ask about current topics and which are all the important topics and what we have to revise. So in an attempt to brush up the important areas, we have planned in Veranda IAS to go with 100 important topics, and that would be helpful for the exams. Along with it, we have even put PYQs and some practice questions in which some we have put the answer, some we haven't put the answer, that you can even answer that. So let us get into this class of current polity. See, an important aspect relating to this is that if you see preamble வந்து எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ இந்த ப்ரியாம்பிளில் இப்போது நார்மலாகவே ஒரு சில ஆண்டுகளாகவே இருக்கிற டிபேட், இந்த சோஷியலிஸ்ட் செக்குலருங்கிற வேர்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்தது, அது எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ அந்த டிபேட்டை யாரும் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் சோஷியலிஸ்ட் செக்குலர் இந்த when it came 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன? ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன? இன்ட்ரடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன், ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 19 ஜான்வரி 22 1947 டிசம்பர் 13 1946 ப்ரெசென்ட் பண்ணி ஜான்வரி 22 1947 பாஸ் ஆன ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் ஃபைனலாக கான்ஸ்டியூஷனுடைய ஸ்டார்டிங் ப்ரியாம்பிள்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ திஸ் இஸ் ப்ரியாம்பிள். So the objective resolution became the preamble, and then if you see here, when in Jan 22 19 this one in objective resolution, as well as in Jan 26 1950 when the whole constitution came into existence, also the words that were there were sovereign democratic republic, socialist secular illa, அது பிறகுதான் சேர்க்கப்பட்டது. பட் சோஷியலிசம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொன்னோம்னாலும் என்ன வெர்ஷன் ஆஃப் சோஷியலிசம்னு இருக்குது, மார்க்சியன் வெர்ஷன் இல்லை. இந்தியாவில் இருக்கிறது காந்தியன் அண்டு மார்க்சியன் மிக்ஸ்டு ஒரு வெர்ஷன், வேர் மிக்ஸ்டு எக்கானமி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸ்டேட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபார் த பீப்புள். இப்போது செக்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்குலரிசம்லையும் இந்தியன் செக்குலரிசம் யூரோப்பியன் செக்குலரிசத்துக்குள்ள வேறுபாடு. இப்போ இந்தியன் செக்குலரிசம் வந்து த ஸ்டேட் make sure that all religions are treated equally. State is not against any religion. State doesn't have one religion for itself. State recognizes all religion. இது இந்தியன் வெர்ஷன். யூரோப்பியன் வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, state doesn't have a religion, nor do state recognize any religion. State is completely away from religion. Religion is kept aside. ரிலிஜியனுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு இண்டிவிஜுவல் அஃபேர். ஸோ இதுதான். ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிளில் இருக்கிற இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் வி ஸ்பீக், அதுதான் இது கான்டெக்ஸ்டில் எடுக்கிறோம். ஸோ வாட் இஸ் செக்குலரிசம், வாட் இட் இஸ் நேச்சர். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளில் எப்பயுமே இம்பார்ட்டன்ட், ப்ரியாம்பிள் வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதில் வந்து வி த பீப்புள் அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ரியாம்பிள் இந்த வி த பீப்புளுங்கிறது இன்ஸ்பயர் எங்கேருந்து ஆனோ, வி காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அமெரிக்கா. ஒன். செகண்ட்லி, இஃப் யூ சி அந்த வி த பீப்புள் 1919 ஆக்ட்லேயே ஆக்சுவலாக ப்ரியாம்பிள் இருந்துச்சு. 1935 ஆக்டில் ப்ரியாம்பிள் இல்லை. வி த பீப்புளுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரியாம்பிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அமெரிக்காவை இன்ஸ்பயர் பண்ணி. கொஸ்டின் கம்ஸ், நம்ம யாரால எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் ப்ரியாம்பிள்னா அது அமெரிக்கா. ப்ரியாம்பிளில் வந்து சோர்ஸ் வந்து வி த பீப்புள். ப்ரியாம்பிள் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஐடியல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது மீன்ஸ் இந்தியாவை என்ன மாதிரி நம்ம உருவாக்கி எதை அடைய நினைக்கிறோம். நம்ம இந்தியாவை சோவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக உருவாக்கி இதனால அடைய நினைக்கிறது என்ன? ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன், ஃபெய்த், பிலீஃப், வர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இதை தான் நம்ம உருவாக்க நினைக்கிறோம். இது ப்ரியாம்பிளுடைய அந்த சாராம்சம். அதே போல் ப்ரியாம்பிளில் ஆன் வாட் டே இட் காட் எனாக்டட் அப்படிங்கிறது இருக்கு. 26th November 1949 we adopted and enacted this constitution, and that whole constitution came completely into force on Jan 26 1950. but அது வந்து preamble அந்த டேட் இல்லை. ஸோ இதுதான் preambleோடைய just actually. So if you see here 2017 question, numerous question have been asked.
Well, 2017 question நீங்க பாத்தீங்க அப்படின்னா, in this if you see which one of the following objectives is not embodied in the preamble to the constitution. So simple one, economic liberty. There is much to explain கிடையாதுங்க. So if you see here, what was the exact constitutional status of India on 26 Jan 1950? Sovereign democratic republic. Sir, there is no much to think over that. இப்போ ஒரு practice question. இதில் the word secular was added to the preamble by the 42nd Amendment Act. Hope you all would have seen that. That is what we even discussed. Indian secularism implies complete separation of state from the religion, state and religion. லைக் இன் யுஎஸ்ஏ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்ஏல கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டேட்லையும் அப்படி தான் இருக்காங்கிறதே ஒரு கேள்வி தான். அது இல்லாமல் அது ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸில் அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. பட் இந்தியாவில் இது கம்ப்ளீட் செப்பரேஷன் கிடையாது. அதை தான் நம்ம பார்க்கவே செஞ்சோம். ஸோ ஆன்சர் ஹேஸ் டு பி வாட் யூ நோ, ஏ. ஓகே, ஸோ wherever answer is put, I discuss just with the answer. Some places it may not be there. Okay, that you have to find out if possible. Say right to be forgotten. So what do we mean by this term right to be forgotten? அப்படின்னா மறக்கப்படுகின்ற உரிமை. என்னை யார் நினைவு கூறணும், இல்ல நான் யார் நினைவில் இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். அப்போ இது வந்து நம்ம பிளைனா சொன்னோம்னா இதுல என்ன சார் மேட்ரு, நான் நினைச்சா அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நம்ம பிளைனா கேட்கலாம். அது இல்லை இங்கே விஷயம். இப்போ இது கர்நாடகா ஹைகோர்ட்டு, இதை கர்நாடகா ஹைகோர்ட் மட்டும் இல்லை, பல கேசஸ்ல இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கு. ரைட் டு பிரைவசிக்குள்ளார இது ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரைட் டு பிரைவசிங்கிறது ஆர்டிகல் 21 உள்ளார ஒரு அங்கம். அதனால் அந்த ரைட் டு பிரைவசியோட ஒரு அங்கமாக ரைட் டு பி ஃபர்காட்டன், ரைட் டு எரேசர்னு சொல்லலாம். ரைட் டு பி ஃபர்காட்டன், ரைட் டு எரேசர் அப்படின்னா இப்போ என்றோ ஒரு நாள், என்றோ ஒரு தவணை என் டீடைல்ஸை, என்னுடைய குறிப்புகளை நான் ஏதோ பர்பஸ்க்காக கொடுத்துருக்கலாம், டிஜிட்டலாக கொடுத்துருக்கலாம். அதை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. நான் எந்த பர்பஸ் கொடுத்தனோ அதுக்கு பயன்படுத்தினீங்களா, ஓகே. அது இல்லாமல் அது பர்பச்சுவலாக அங்கேயே இருக்கிறது. நான் என்னைக்கோ ஒன்று போட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு ஆடியோவா, ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோட இன்ஃபர்மேஷன், என்னை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இதை நான் இருக்க வேணான்னு முடிவு பண்ணணும். பட் இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. இது வந்து 2006 இருந்தே அர்ஜென்டினா, யூரோப்பியன் யூனியன்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்தியாவில் இது லேட்டரா வரான லாஸ்ட் டெக்கேட், பர்டிகுலர்லி 2015-16 இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் இது நிறையா வருது. அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம், கோர்ட் வெர்டிக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வெப்சைட்லையும் நம்ம போனோம்னா கூட இந்த அலோவிங் குக்கீஸ் ஆர் நாட் இதெல்லாம் வரும். முதல்லலாம் டிஃபால்ட் நம்மளோட டீட்டெயில் அவங்களாவே எடுத்துக்குவாங்க. இப்போ அப்படி கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்ற ஒரே விஷயம். Okay, so it is a balance between individuals' autonomy and protection of their personal information. Right to privacy உள்ளார வரக்கூடிய ஒரு பகுதியாக this is considered actually. Okay, so இது வந்து practice questionலாம் தான் இருக்கும், நம்ம past yearsல இல்லை. இதில் ரைட் டு பி ஃபர்காட்டன் இப்பயே சொன்ன எதில் வரும், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு பிரைவசி உள்ளார வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நால்சா, if you see here with regard to நால்சா, சார் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி எந்த காண்ட்ல, இப்போ எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம்? முதல்ல இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் லீகல் எய்ட் அண்டர் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. இதுதான் கிரக்ஸ். இதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். அப்போ நால்சா என்ன, இந்த கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? இந்த நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நல்லா பார்த்தோம்னா இது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987ல இருந்து ஒரு ஆஃப் ஷூட். சரி, இது என்னது? இது முதல்ல சுப்ரீம் கோர்ட்டோடைய லீகல் சர்வீஸ் கமிட்டி, தே டேக் கேர் ஆஃப் நால்சா. இது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் என்ன பண்றாங்க, நால்சா, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இப்படி கிரியேட் பண்றாங்க. எதுக்காக கிரியேட் பண்றாங்க? இவங்க பல ஃப்ரீ லீகல் எய்டு எப்படி டெலிவர் பண்றது பீப்புள்கிட்ட நேஷனல் லெவல்ல, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய வரக்கூடிய கேசஸ், ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளார இருக்கிற கேசஸ்க்கு ஃப்ரீ லீகல் எய்டு, லீகல் அவேர்னஸ் எப்படி பண்றது, யார் யாருக்கு கொடுக்கறது, அதை ஐடென்டிஃபை பண்றது, அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அதை வந்து நால்சா டேக் கேர் பண்ணுவாங்க. நால்சாவுக்கு ஹைரார்கிக்கல் பவர் இருக்கு. அதனால அவங்க ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் சூப்பரிண்டென்டன்ஸ் பவரும் அவங்களுக்கு இருக்கு.
ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இதோடைய லீடு. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் he heads NALSA, செகண்ட் இன் லைன் அவருக்கு அசஸ் பண்றார். ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் நெக்ஸ்ட் இன் லைன் அசஸ் பண்றாங்க. சேம் வே டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, தென் தாலுக் லெவல் சப் ஜட்ஜ் இவங்க ஹெட் பண்ணுவாங்க. சரி, இதுல பார்க்கும்போது இது ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் who all are eligible for having this legal aid, இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா women and children, women who are affected out of that some offenses relating to them, then SC ST அவங்கள SC ST ஜெனரலாவே they can avail, then victims of that kind of violences, then persons in custody, ஒருத்தர் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஆளே இல்லைனாலும் கொடுக்கப்படணும். then there's differently abled people who have been affected out of natural disasters, calamities. ஃப்ளட் வருது, அப்ளிகேஷன் எல்லாம் போயிடும், பணம் போயிடும், அவங்களுக்கு ரிலேட்டட் கேசஸ் எல்லாம் பார்க்கறது. ஸோ இன்கம் whose income is less than 1 lakh, for them also this is applicable. Transgenders whose income less than 2 lakh applicable. சுப்ரீம் கோர்ட்ல இந்த 5 lakh வரலையே applicable. ஸோ இதெல்லாம் தான் இவங்கெல்லாம் அவைல் பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்ப கேட்க முடியும் ஒரு கேள்வி என்னன்னா, see the key principles relating to it, so ensuring justice to the below poverty line, all fine. This is what that is important. Applicable NALSA or this legal aid is applicable to courts, கோர்ட்ல உள்ள கேஸ், ட்ரிபியூனல்ல உள்ள கேஸ், குவாசி ஜுடிஷியல் பாடி அங்கேயும் இது applicable ஆகும். Then it promotes settlement of disputes through alternate dispute redressal. இப்ப ஆர்பிட்ரேஷன் இருக்கு, ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் மூலியமாகவும் இதை செய்ய முடியும். so there also it promotes this legal aid. so இதுவும் முக்கியம், இது கேள்வி கேட்கலாம். இப்ப பெரும்பாலும் இப்ப free legal aid is given only in regular courts, not for alternate dispute redressal mechanism. அது கிடையாது, அங்கேயும் free legal aid தரப்படலாம். okay, so it is funded by both central and state governments. so which are all the constitutional provisions that are relating to this? see article 14, equality before law, equal protection of law. இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா ஒரு சிலருக்கு அட்வொகேட் இருக்காங்க, ஒரு சிலருக்கு இல்லை, அவங்க கேஸ்னா அதை கொடுக்க வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்கு. அதே போல ஆர்டிகல் 22 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதில் ஆர்டிகல் 22 பார்த்தீங்கன்னா, when a person is detained, an accused is detained, he shall be informed of the grounds of his arrest and given the earliest opportunity to represent. அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு இல்லை, வறுமையில் இருக்காங்க, பல காரணங்களால் அவங்களுக்கு ஒரு அட்வொகேட் வைக்க முடியல, யார் அப்போ ஸ்டேட் ஹேஸ் டு கிவ். ஸோ இன்டைரக்டா இது சொல்லுது 39A டிபிஎஸ்பி அவுட்ரைட்டாவே சொல்லுது. என்ன சொல்லுது? 39A ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ஷால் பி ப்ரொவைடட், ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு 39A ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த provisions through which NALSA or free legal aid comes into play. Okay, so if you see here, UPSC 2020 question, it's a very good question actually, which are all correct. So as I told to you, income less than 1 lakh, transgender whose income less than 2 lakh, then these people not there. Okay, so that is what it is. So this is a very important one. So அதே போல இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் போட்டிருக்கோம். So NALSA was established under the Legal Services Authority Act 1987. It aims to provide free legal service to weaker sections. It functions under the direct control of Supreme Court of India. இப்போ இதில் தப்பு என்ன, அதை பி போட்டிருக்கோம் only 2னா இதுதான் தப்பு. ஆக்சுவலி only 2ங்கும் போது ஏதோ 2, அதில் இது 2ம் கரெக்டு, இது தப்பு. சரி, ஏன் தப்பு? டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, அதுக்கு ஒரு லா ஏற்றப்பட்டிருக்கு. அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் தான் வருது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் கிடையாது அது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸோட கண்ட்ரோலில் தான் இந்த இது மெயினாக வரும். பேஸ்ட் ஆன் அ லா இட் ஆக்ட்ஸ், ஆக்சுவலி இட்ஸ் ரிலேட்டிவ்லி இண்டிபெண்ட். தென் எசென்ஷியல் பிரின்சிபிள்ஸ், எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். ஸோ வாட் இஸ் திஸ் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்? அது எதுக்காக இந்த கேள்வி வருது?
See, frequent இப்போ வந்து இந்த கம்யூனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் பிகமிங் அ வெரி ரெகுலர் நாம். அப்போது இப்போ ஹைகோர்ட் ஆஃப் பாம்பே வந்து யூஸிங் லவுடு ஸ்பீக்கர்ஸு இல்லை சவுண்டு சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு ஒர்ஷிப் பிளேஸில் நீங்கள் முஸ்லிம்ஸு உடைய இது கால் ஃபார் ப்ரேயர் அதில் வந்து லவுட் ஸ்பீக்கர் ஒரு லவுடாக இது பண்ணுறதோ இல்லை ஒரு பஜன் ஏதாவது ஒன்று நல்லா ஸ்பீக்கர் போட்டு பண்ணுறதோ டெம்பிள் ஃபங்க்ஷனுக்கு பெருசாக பண்ணுறதோ இதெல்லாம் எசென்ஷியல் பிரின்சிபலா? அப்போ எதுக்கு சார் இந்த கேள்வி? இப்போ ஒரு கோட்பாடு இருக்குது, ஆர்டிகல் 25 ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ராபகேட் ரிலிஜன் ஆஃப் ஒன் சாய்ஸ் ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ்னு சொல்லுது. அப்போ ஒருத்தர் ஒரு பிராக்டிஸ் பண்றாரு, அது ரிலீஜியஸ் பிராக்டிஸ் தான், அந்த ரிலீஜியனுக்கு அது ரொம்ப இன்றியமையாத பிராக்டிஸ் அப்படின்னு யார் தீர்மானிக்கிறதுங்கிறதா இங்க கேள்வி. ஏன்னா அது இன்றியமையாத பிராக்டிஸா இருந்தா ஆர்டிகல் 25 பிரகாரம் அதை பாதுகாப்பதும், அது இன்றியமையாததெல்லாம் கிடையாது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்க்காக அது இன்றியமையாததுங்கிறத வெளிப்படுத்துறதும். இப்போ யாரு? ஜுடிஷியரி. இது எங்க இது ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டதுன்னா ஷிரூர் மட் கேஸ் 1954. அதில் இந்த டேர்ம் ரிலீஜியன் அண்டர் 25, ஸோ இன்டெக்ரல் ப்ராக்டிசஸ் கொண்டு வர்றதுக்கு அது ஒரு வழிவகை இருக்குது. ஜுடிஷியரி அசியூம்டு தட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிட்டர்மைனிங் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ரிலீஜியன். அதில் ஜுடிஷியரி அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஷிரூர் மட் கேஸ் 1954 an important case in this line. So here key aspects of this doctrine, as I told to you. Okay, so the identify the and protect practices that are considered fundamental and integral. Scope of state intervention. It restricts the government from relieving, regulating or prohibiting practices deemed essential. Non-essential practices that violate fundamental rights such as those related to equality or public morality can be regulated. இப்போ சில விஷயங்கள் எசென்ஷியல் பிராக்டிஸ். இப்போ சபரிமலா கேஸ்ல பெண்கள் கோயிலுக்கு போறது உள்ளார வர்றது எசென்ஷியல் பிராக்டிஸா இல்லையானா அது இந்துயிசம்ல எசென்ஷியல் பிராக்டிஸ்லாம் கிடையாது, வரக்கூடாதுங்கிறது எசென்ஷியலான ஒரு ரூல் கிடையாது. அப்போ அவங்க வரலாம். ஹாஜி அலி தர்கா பெண்கள் போலாமா இல்லையா? எசென்ஷியல் ரூல் கிடையாது, வரலாம். அதே போல அயோத்தியா கேஸ், முஸ்லிம்கள் வணங்கும் அவரோட வணக்கஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களுக்குடைய கோட்பாடுகள், எங்க வணங்கலாம் எங்க வணங்கக்கூடாது, அது யார் தீர்மானிக்கிற? ஜுடிஷியரி. இந்த டாக்டரைனை வைத்து it has become a controversial aspect, but in India which authority can you, அந்தந்த மதத்துக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மதத்துக்கு 100 மதம் முடிவு பண்ணாலும் பிரச்சனை. அப்போ டைவர்சிஃபைட் கண்ட்ரில somebody has to decide where is the limit for certain things. So அது ஜுடிஷியரி இங்க பண்றாங்க. இந்த கேஸ் எல்லாம் இது பண்ணப்பட்டிருக்கு. That is what we mean here. Okay, so practice, if you see here, doctrine of essential principles. In this it is used by courts to determine which religious practice are protected under constitution. Now if you see here the next one, recently our Prime Minister Mr. Modi said that the government welfare schemes are an example of true secularism in India. How? It is meant for everyone. That is what it is. There is no difference between which religion, caste or any whatever announced by the government, it goes to all. So here what is the difference between Indian secularism? Already even we have seen in this matter Indian secularism and Western secularism. So Indian secularism is positive secularism where all religions are considered equal in the eyes of the state actually. So Western secularism doesn't have a religion, doesn't recognize any religion. Indian state doesn't have a religion, recognizes all religion. Here that is not the case. In Western this one, it regulates religion. Indian secularism regulates religion, whereas Western secularism doesn't regulate. It is like an office, an individual affair for them. See, how does Indian secularism regulate? See, this article 25 we see, it speaks about subject to public order, morality, health and other provisions of this part. Every person shall have a right of freedom of conscience, profess, practice, propagate religion of one's choice. It is like that. 25 clause 2, if you see, it is an exception. Nothing in the above article shall restrict the state from intervening or regulating non-religious activity of a religion.
Any non-religious activity of a religion. How to know which is a religious activity, which is a non-religious activity? Essential principles doctrine. What we saw, judiciary only that has to say this. Okay, so this is an important one. So it can regulate. இதையும் நினப்பில் வச்சுக்கோங்க. இது ரெகுலேட் பண்ண முடியுங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. இங்கே ரெகுலேட் பண்ண முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், ப்ராக்டிசஸ் பர்மிட்டட் இன் பப்ளிக் பிளேசஸ் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி, அதாவது இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கார்டிங் டு லா நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் சிம்பிளை போட்டே போகக்கூடாது. ஒரு பெரிய கிராஸ் வெளியே போடுற தெரிகிற மாதிரியோ, பெரிய திலக்கு இருக்கிற மாதிரியோ, ஒரு ஸ்கல் கேப் புர்கா மாதிரி போட்டு போகிறதோ இதெல்லாம் கூடாது அஃபிஷியலாக. பட் இட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. Okay, so promotes religious pluralism, Indian version, but this it limits individual freedom. So these are all the differences as such. Practice, which of the best practices describes Indian form of secularism? So here it's a pretty straight one. So state completely separates itself from religion in all matters. Western illa, Indian nama pesrom, idu Western. State maintains principled distance while respecting all religions equally. Right. State actively promotes one religion on the basis of, not true. State prohibits all religious practices in public places entirely. Entirely எல்லா public places la எல்லா டைம் எல்லாம் பண்ண முடியாது. Okay. Then personality rights in India. Recent past, just to few days back also, the court passed an order stating the contention of actress Sonakshi Sinha to be right. என்ன கன்டென்ஷன் அது? கோர்ட் என்ன சொன்னுச்சு அந்த மாதிரி? இப்போ ஒருத்தருடைய குரலோ, இப்போ அமிதாப் பச்சன் இது மாதிரி பலர் கோர்ட் போயிருக்காங்க. இவர் ஜகி வாசுதேவ் அவர்களும் போயிருக்காங்க. இப்போ இவங்க என்ன விஷயம்னா, இவங்களுடைய சில தனித்துவமான அவங்களுடைய குரலோ இல்லை அவர்களுடைய ஒரு சில தனித்துவமான விஷயங்களை அவங்க பர்சனாலிட்டி ரைட் உண்டு ஒருவர் அதை அப்படியே எமுலேட் பண்ணி அவர் அதில் ப்ராஃபிட் அடையவோ இல்லை இவங்களை டீஃபேம் பண்ணவோ. இப்போ இன்றைக்கி டீப் ஃபேக்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டீப் ஃபேக்ஸில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்து போடுறாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணி இவங்க தான் அதை சொன்னதாகவும் இவங்க ஒரு செயல் செய்ததாகவும் ஒன்று வருது. இப்போ இது வந்து கோர்ட் ஹேஸ் டு கோ அகெயின்ஸ்ட் இட் அண்ட் இது ஒரு அஃபென்ஸ். இது அதனால பர்சனாலிட்டி ரைட்ஸ் பாதுகாக்கப்படணும். இதுவும் ரைட் டு பிரைவசி உள்ளார இருக்கிற ஒரு ரைட்டு தான். ஓகே, ஸோ டெல்லி ஹைகோர்ட் பாஸ்ட் an order protecting the personality and publicity rights of Mr. Vasudev. So Deepa Jayakumar versus A.L. Vijay. Personality rights, reputation and privacy exist only during lifetime. Okay, so இப்போ ஆர்டிகல் 21ல ரைட் டு பிரைவசி உள்ளார வருது. ரைட் டு பிரைவசி அண்ட் பப்ளிசிட்டி. பர்சனாலிட்டி ரைட்ஸ், ரெப்புடேஷன் அண்ட் பிரைவசி எக்ஸிஸ்ட் ஒன்லி டியூரிங் லைஃப் டைம் அண்ட் டு நாட் கண்டினியூ ஆஃப்டர் டெத். இதுவே கொஸ்டினாக வரலாம். கீப் இட் இன் மைண்ட். தென் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஆக்ட்ல அக்கார்டிங் டு தட் ஆக்ட் மாரல் ரைட்ஸ் ஆர் ஒன்லி கிராண்டட் டு ஆத்தர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் இன்க்ளூடிங் ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் டான்சர்ஸ். So legal status not explicitly defined in any single statute. இப்போ ரைட் டு பிரைவசி உள்ளார வருதுங்கிறோம். ரைட் டு பப்ளிசிட்டி, அதாவது protects an individual's personal life from unwarranted intrusion or disclosure without consent. இப்போ the privacy publicity சொன்னோம். protects commercial use of personal attributes such as name, image or signature. So preventing unauthorized publication of private details or creating deep fakes. So this is Amitabh Bachchan, Shah Rukh Khan, so Priyanka Chopra, இவங்க they have registered their names under Trademarks Act. அப்போ அவங்கள மாதிரியே ஒருத்தர் வந்து, அதாவது ஒரு சினிமா பர்பஸ்க்கு இல்லை வேற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் பண்றது வேற, பட் தே யூஸ் தேர் ஐடென்டிட்டி ஆர் லைக் தெம் அண்ட் தே டிஃபேம் தெம், bring ill to them. இல்லை அவங்கள்ட்டயே பர்மிஷன் வாங்காம இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் என்டார்ஸ் பண்ணாமையே அவங்க என்டார்ஸ் பண்ணதா சொல்லி போறது. ஸோ தட் இஸ் வேர் த ஹோல் இஷ்யூ இஸ். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பர்சனாலிட்டி ரைட்ஸ் ஆர் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன், விச் அப்சல்யூட்லி நாட்.
Personality rights allow unrestricted commercial use of a person's identity without consent. No, it doesn't. அதுதான் மேட்டர். இது neither one nor two. Okay, so passive euthanasia இப்போ வெரி ரீசன்ட்லி இட் ஹேப்பன் அண்ட் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல இது கொஞ்சம் ரெகுலராகவுமே இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ த கர்நாடகா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹஸ்யூட் அன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அலவிங் டெர்மினலி இல் பேஷன்ஸ் டு டை வித் டிக்னிட்டி. ஆக்சுவலாக இந்த டை வித் டிக்னிட்டி இது எத்தனீஷியாங்கிறதே ரைட் டு டை இருந்து வர்றது தான். இது 1990s வந்து 94 ஐ திங்க் முனிரத்னம் கேஸ். இந்த ரத்னம் கேஸில் court was about to give in the sense considered why not right to die, right to life குள்ளார right to die ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கன்சிடர் பண்றதாக சொன்னாங்க. ஆனால் அது கியான்கவுர் கேஸ்ல அது அடுத்ததே வந்த ஒரு கேஸ்ல, ஸோ கியான்கவுர் கேஸ்ல அதை ரீட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ரைட் டு டை எல்லாம் இந்தியாவில் கிடையாது. பட் அருணா ஷான்பாக் கேஸ்ல 2011 டெர்மினலி இல் பேஷண்ட் who have been ill for very long and there is no known cure and they are suffering from an illness, அவங்களுக்கு பாசிவ் எத்தனேஷியா அலோவ் பண்ணா என்னங்கிறது தான் அந்த டிபேட். அதை அலோவ் பண்ணலாம்னு சொன்னாங்க அண்டர் ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஹைகோர்ட்டோடைய ஒரு ஆர்டர்ல, மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன் சொல்லி யார் யார் சொல்லலாங்கிற கிரைட்டீரியா இருக்கு. ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் சில்ட்ரன் ஆர் தென் த க்ளோஸ் ரிலேட்டிவ் லைக்வைஸ் இருக்கு. அவங்க சொல்லி பாசிவ் எத்தனீஷியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்டிவா யூ ஆர் நாட் கோயிங் டு கில் சம்ஒன், யூ ஆர் வித்ட்ராயிங் த ட்ரீட்மெண்ட். நீங்க வித் ஹோல்டிங் ஒன்று தனியா இருக்கு. அவங்களே எடுக்க மாட்டாங்க, சிலர் மருந்து எடுக்க மாட்டாங்க, அது வித் ஹோல்டிங். வித்ட்ராயிங் இப்ப வினோபா பாவே அவரு ஈவன் ஹி பிகேம் இல் ஹி ஜஸ்ட் வித் ஹெல்ட் ஹிஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ அது ஒன்று இருக்கு. அது மாதிரி ஸோ டெர்மினலி பேஷன்ஸ் வித் நோ ஹோப் ஆஃப் ரெக்கவரி வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்ளிகபிள் when the patient no longer benefits. 2018 5 judge bench of Supreme Court has held right to die with dignity is a fundamental right under Article 21. So here the Supreme Court has held that the right to die with dignity is a fundamental right. Judgment legalized passive euthanasia and execution of living wills under strict guidelines. அது என்ன சார் execution of living will? Patients, they can, while living itself, it's a long drawn practices in many countries actually. அது என்னன்னா do not resuscitate, அதாவது இப்போ சிபிஆர் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு உயிர் இல்லாத மாதிரி தெரியுது, உயிர் இல்லை அப்படின்னா இந்த உடனே சிபிஆர் பண்ற இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க வாழும்பொழுதே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. ஸோ லீவ் them, withhold the treatment அப்படிங்கிறது தான் அது. ஸோ லிவிங் வில் formally known as an advanced medical directive in a legal document that allows individuals to specify their preferences for medical treatment in situations where they may become incapacitated, vegetative state, or unable to communicate their decisions. ஸோ இந்த தருணத்தில் நீங்க அவங்களை எழுப்ப வேண்டாம். அவங்க வாழும் பொழுதே சொல்லும் பொழுது அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அங்க நீங்க கம்பல் பண்ண முடியாது, கம்பல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த euthanasia, passive euthanasia. So the issue, practice of intentionally ending person's life to relieve suffering is known as euthanasia. Okay, so mercy killing அப்படின்னு சொல்றது. இதுல ஆக்டிவ் இந்தியாவில் இல்லை. ஆக்டிவ்ங்கிறது என்னன்னா அவங்கள விஷமோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள வந்து கொள்ற, அவங்களே வந்து இறக்குறது, அது அசிஸ்டட் சூசைடு மாதிரி. அது இல்லை. இந்தியாவில் பாசிவ் எத்தனீஷியா இருக்கு. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ தென் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆல்வேஸ் அன் எவர்கிரீன் ஐட்டம் அண்ட் CJI emphasize that fundamental duties in the constitution go beyond mere words. They serve as a very important element in social transformation. ரீசெண்டாக சொன்னது ஆக்சுவலாக இது 1990s சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு where they say that if a law, a judicial review of a law is there, ஒரு சட்டத்தோட ஜுடிஷியல் ரிவ்யூ வருது, அந்த ரிவ்யூல whether a law is valid or not அப்படின்னு கொஸ்டின் வந்தா அந்த சட்டம் ஃபண்டமெண்டல் டியூட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதாக இருந்தால்
அந்த சட்டத்தை பெரும்பாலும் வேலிடாக்கவே முயற்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வயலேட் ஆகிருக்கா டைரக்டாக அதை மட்டும் பார்க்காம, ஆனால் அந்த சட்டம் ஃபண்டமெண்டல் டியூட்டியவும் எங்கேயோ செயல்முறைப்படுத்த முயற்சிப்பதாக இருந்தால், பிளாட்டன்ட் டிவிஷன், பிளாட்டன்ட் அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் இல்லாமல் இருந்தால், இன்சிடென்டலாக அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஃபண்டமெண்டல் டியூட்டியை அமல்படுத்தக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய சட்டத்தை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் தோஸ் லா விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி இப்படிங்கிற ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. ஸோ தட் கிளியர்லி ஷோஸ் ஹவு மச் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் டியூட்டி வென் வி சே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் செப்பரேட்லி, ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஈவன் இன்க்ளூடிங் வெர்பாட்டிம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ யூஸ் டு சே த ரீசன் இஸ் தட் in mains also they have asked questions listed on fundamental duty. Prelims-லையுமே இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்கான்னு சொல்லி A to K-ல இருக்கக்கூடிய வாசகங்களை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி தரோ வித் ஆல். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் 42nd Amendment Act brought this fundamental duty. Sardar Swaran Singh Commission. So the Sardar Swaran Singh Committee gave the recommendations for it. ஓகே, ஸோ தே இன்ட்ரடியூஸ்ட் இட். பட் சர்தார் சரண் சிங் அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொன்னார். பட் அது இவங்க பண்ணலை. இது டிபிஎஸ்பி மாதிரி நான் ஜஸ்டிசியபிள் தான் இது. ஸோ தட் இஸ் தேர். ஸோ இதில் ஒரே ஒன்று தான் ஆட் பண்ணப்பட்டது. அது 86th Amendment Act 2002ல் 51AK எஜுகேஷன் ரிலேட்டட் ஐட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 Class 1 சப் கிளாஸ் சியில் கோஆபரேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபைன். இந்த 21A, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, 21A, ஆர்டிகல் 21A 86th Amendment Actல they would have added 21A, right to education. 45ல again 86th Amendment Actல 0 to 6 years ஸ்டேட் அசஸ் பண்ணணும் அங்கன்வாடி இதெல்லாம். தென் 51A clause K அங்கேயும் they 86th Amendment Act introduced that a parent or a guardian has to send the children, their wards children to school, educational institutions. இது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த கனெக்ஷன் 86th Amendment Act whenever comes to mind 21A, 45, 51A clause K. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபண்டமெண்டல் ரைட்டில் டிபிஎஸ்பியில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் 3லையுமே இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஒன்றா அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட் அகெயின் கீப் இட் இன் மைண்ட். ஸோ தெர் ஆர் 11 ஃபண்டமெண்டல், ஆல் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அவுட்லைன்டு இன் 51A. 11ங்கிறதையும் நினப்பில் வைங்க. ஓகே, ஸோ ஆல் ஆர் தேர். So which of the following is or true of the fundamental duties? A legislative process has been provided to enforce these duties. இது ப்ரொவைட் ஆகல. நீங்க ஒரு லா மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். They have not provided a legislative process. Any law can be created. For example, National Honors Act இருக்கு. அப்போ ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் நேஷனல் ஹானர் ஃபிளாகையோ நேஷனல் ஆந்தமையோ அவங்கள தண்டிக்கலாம். அதில் they are correlative to legal rights. No, not automatically correlative கிடையாது லீகல் ரைட்ஸுக்கு. அது லா ஒன்று இருந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தான் அந்த ரைட்ஸாக வரும். ஸோ நெய்தர் 1 nor 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஸ். To uphold and protect the sovereignty, unity and integrity of India is a provision made in. ஓகே, ஸோ 20 இது என்னது? இது ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸ்ட்ரெயிட் ஒன். Another practice, consider the following statement regarding fundamental duty. Fundamental duties were added. Okay, they are enforceable by the courts with legal penalties for violation. டைரக்டா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டத்தை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே ஒழிய எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் என்ன இஷ்யூவோ அதை கோர்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். ஸோ ஹியர் ஒன் ஒன்லி இஸ் ரைட். ஓகே, recently Ladakh, Sonam Wangchuk, he was arrested, very recently got released. Even that we are going to say about preventive detention and related things. See,
இன் லடாக் தேர் ஹவ் பீன் ப்ரொட்டஸ்ட். என்னது 6th ஷெட்யூல் அவங்களுக்கு வேணும், அது ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டதாகவும் அவங்களுக்கு செப்பரேட்டாக யூனியன் டெரிட்டரியை பிரிக்கும் போது அப்படின்னு. இப்போ இதன் அடிப்படையில் இப்போ 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் ஆல்ரெடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ப்ரிலிம்ஸில். அப்போ 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் என்ன? முதல்ல ஆர்டிகல் 244 கிளாஸ் 1 எக்ஸ்பிளனேஷன் தான் 5th ஷெட்யூல். ஆர்டிகல் 244 கிளாஸ் 2 எக்ஸ்பிளனேஷன் தான் 6th ஷெட்யூல். இப்போ 244 கிளாஸ் 1 எக்ஸ்பிளனேஷன் 5th ஷெட்யூல் இருக்கு. இந்த 5th ஷெட்யூல்னா என்ன? 5th ஷெட்யூல் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் 4 ஸ்டேட்டு. இந்த 4 ஸ்டேட் என்னன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஷெட்யூல் இருக்குது. அது உள்ளாரியே 12 ஸ்டேட்னு வராது, ஒரு உள்ளார உள்ள டிஸ்ட்ரிக்ட் 6 ஷெட்யூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு இருக்கும். அவங்களுடைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் வேறு. இப்போ 5th ஷெட்யூல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேட்டில் இருக்குது இந்தியாவில். இப்போ 10 ஸ்டேட்டில் யார் சார் அதெல்லாம் தீர்மானிக்கிறது? கவர்னர் கன்சல்டேஷனோட பிரசிடென்ட் தீர்மானிக்கிறது. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாவில் வாரங்கல் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து 5th ஷெட்யூல் ஏரியாவில் வரும். இப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு சில மாவட்டங்களை ட்ரைபல்ஸ் நிறைய பாப்புலேஷன் இருக்கிறாங்க, ஒரு கன்சிடரபிள் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ், அங்கே அவங்கள தீர்மானிப்பாங்க. 6th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 70% ட்ரைபல் இருக்கிறது எல்லாம் ஒரு கிரைட்டீரியாவாக பார்ப்பாங்க. 5th ஷெட்யூல் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு கன்சிடரபிள் பாப்புலேஷன் இருக்கணும். அப்புறம் அந்த ஒரு ட்ரைபல் கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கணும், யூனிக் கல்ச்சர் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இதை கொடுக்கறது. இப்போ இந்த 5th ஷெட்யூல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதோட எலெக்ஷன்ஸ் இருக்குது. அங்கே பஞ்சாயத்து ராஜே வந்து நார்மலான 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செயல்படுத்தப்படாது. பெசா ஆக்ட், பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ட் ஏரியாஸ் ஆக்ட் 1996 தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 5th ஷெட்யூலில். இப்போ 6th ஷெட்யூல் என்ன? 6th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதை விட உரிமைகள் அதிகம். இப்போ ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் சொன்னேன், அவங்க அட்வைஸ் பண்ணலாம், அவங்கனால வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கவர்னர் வந்து ஒரு சில சட்டங்கள் ஸ்டேட் சட்டங்களையோ சென்ட்ரல் சட்டங்களையோ அங்கே பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 6th ஷெட்யூலில் அப்படி கிடையாது. அட்டானமஸ் கவுன்சில்ஸ்னு சொல்லி அங்கே உருவாக்கப்படும். அந்த அட்டானமஸ் கவுன்சில் இல்லாமல் அதில் வந்து பலதரப்பட்ட ட்ரைப் இருக்குமா, அட்டானமஸ் ரீஜியன்ஸ் அதுக்குள்ளாரையே உருவாக்கப்படும். அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் சில சட்டங்கள் உரிமைகள் தரப்படுது. குறிப்பாக ஜுடிஷியல் சட்டங்கள் கூட இருக்குது, மேரேஜு, அப்புறம் இந்த லிக்கர் ரிலேட்டட் இது, மார்க்கெட் ரெகுலேஷனு, இதெல்லாம் வந்து அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். இப்போ 5th ஷெட்யூல் ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனர் மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பஞ்சாயத்து ராஜ் கிராம சபா பர்மிஷன் கொடுக்கணும், பெசா ஆக்டில் அது வர்றது. ஸோ இதெல்லாம் 5th ஷெட்யூல் ஏரியாஸில் இருக்கிறது. இது 6th ஷெட்யூல் ஏரியாஸில் இருக்கிறது. 6th ஷெட்யூல் எப்படி சார், யார் சார் அறிவிப்பா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டியூஷன்லேயே வந்தாச்சு இந்தந்த மாநிலங்களில் உள்ளதுன்னு. இதில் என்ன அப்படின்னா இப்போ புதுசாக இப்போ லடாக் கேட்குறாங்க, அது எப்படி சார் ப்ரொசீஜரு? லடாக் கேட்குறதுக்கு ப்ரொசீஜர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்படணும். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் லடாக் இன்க்ளூட் ஆகணும். இது எப்படி மற்ற மாநிலங்கள் இருக்கோ அது மாதிரி. அப்புறம் இதை அனௌன்ஸ் பண்ணலாம், அதை 6th ஷெட்யூல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் வித் ரெகார்ட் டு 6th ஷெட்யூல். ஸோ ஹியர் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் இன் இந்தியா. ஸோ இஃப் யூ ஹியர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். வித்தின் அ ஸ்டேட் the notification of an area as a scheduled area takes place through an order of the president. The largest administrative unit forming scheduled area is a district and the lowest is the cluster of villages in the block. The chief ministers of the concerned states are required to submit annual reports to the Union Home Ministry on the administration of. ஆக்சுவலி கவர்னர் சப்மிட் பண்ணுவார். அது ரொம்ப சிம்பிள், இது ஒழுங்காக படித்தோம்னாலே புரிகிறது தான். அது 1-2 இது கரெக்டு. இதில் என்னன்னா இங்கே வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கவர்னர் சப்மிட் பண்ணுவோம். இங்கே அது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க, அது பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் அங்கே ஆன்சர் ஆக்சுவலி. ஸோ அது ராங். ஓகே, so as a practice one, so the 5th schedule deals with administration of scheduled areas and scheduled tribes in states other than those in 6th schedule. Obvious, correct. The 6th schedule provides for autonomous district councils in certain North Indian states. Certain North Indian states ங்க போது கரெக்ட், நாலுமே நார்த் இந்தியன் தான், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கரெக்ட் தான். Then UDHR Human Rights Day December 10. ஏன் UDHR அடாப்ட் பண்ணப்பட்ட நாள்?
அதனால 1948ல் இந்தியா ஒரு ஆக்டிவ் மெம்பர் யூடிஹெச்ஆருடைய ப்ரிப்பரேஷனில். அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுட்டு இருந்தனால பிரிட்டிஷ் கமிட்டட் இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி டு இட் அண்ட் வி டுக் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த சமயமும் யுனைடெட் நேஷன்ஸோடைய டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த சமயமும் ஒரே சமயம்தான். அப்போ அப்படியே நீங்க யூடிஹெச்ஆர் எடுத்திருந்தா 30 ஆர்டிக்கலை எடுத்து போட்டோம்னா பல ஆர்டிகல்ஸ் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ல, டிபிஎஸ்பியில், ஃபண்டமெண்டல் டியூட்டியில் மூணுலையுமே பார்க்க முடியும் இதை. ஓகே, சிவில் ரைட்டு, பொலிட்டிக்கல் ரைட்டு, சோஷியல் ரைட்டு, ஆல் திஸ் அண்ட் கல்ச்சுரல் ரைட், ஆல் ஆர் தேர். ஸோ த 30 யூனிவர்சல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம். ஸோ ஆல் ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, ஃப்ரீ ஸ்பீச், பிரைவசி, அகெயின்ஸ்ட் டார்ச்சர், ஸ்லேவரி, எஜுகேஷன், ஹெல்த், ஒர்க், சோஷியல் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் எவ்ரி திங். ஆக்சுவலாக என்னன்னா, கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஆல் த த்ரீ ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல். So that is the thing. So the legal status is not legally binding. Strong moral and customary international law force. So forms International Bill of Human Rights inspired over so this one over 70 international human rights and influenced major movements. So this is there actually. So this is a important one. Okay. 2020 question, straight, all the three. Okay, it reflects actually. Human rights are universal and apply to all individuals regardless of nationality. Then human rights are granted only by the constitution of a country. The first statement in the statement moran. Adanala we can understand that it's wrong. Universal Declaration of Human Rights was adopted in 1948. Okay, so similarly, International Bill of Rights. And the International Bill of Rights என்னன்னா, UDHR along with 1966 உடைய International Covenant on Political Rights as well as International Covenant on Economic Rights, இந்த மூணு பில்லும் சேர்ந்தது தான் International Bill of Rightsனு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது. ஸோ International Bill of Rights, ஸோ பொலிட்டிக்கல் ஒன், எக்கனாமிக் ஒன் அண்ட் UDHR மூணு சேர்ந்ததான் International Bill of Human Rights. இது ஒரு கேள்வி வரலாம், அதனால இது கொஞ்சம் keep it in mind. Okay. Veranda IAS, where your dream becomes reality.